ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேமியத்து கிச்சனில் ஒரு கேஸ் இல்லாமல் ஆயில் இல்லாமல் ரொம்பவும் உப்பும் இல்லாமல் ஒரு ஊறுகாய் தான் பண்ண போகிறோம் மாங்காவை வச்சு. இப்போ மாங்காய் நிறைய எங்கே பார்த்தாலும் மாங்காய் ரொம்ப நிறைய சிரிக்கிறது. இவ்வளோ பெரிய மாங்காயே ஒரு மாங்காய் 4 மாங்காய் 50 ரூபா அப்படின்னு தராங்க. எங்கே பார்த்தாலும் வச்சுட்டு விற்றுருக்கான். கிலோவே 40 ரூபா தான். அதுவும் தள்ளு வண்டியிலலாம் பார்த்தாக்கா ஒரு 4 மாங்காய் 50 ரூபா அப்படின்னு இருக்கு. நல்லா பெருசாக இருக்குது. அதுவும் இந்த ஒட்டு மாங்காய்லாம் புளிப்பும் அவ்வளோவா இருக்காது. இதை வச்சு நம்ம ஆயில் இல்லாமல் கேஸ் இல்லாமல் ஒரு ஊறுகாய் பண்ண போகிறோம். இது பயப்படாமல் தொட்டுக்கலாம். உப்பு நிறையா போட்டால் கூட இந்த வெயிலில் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு இருக்கும். இது மாதிரி பண்ணுறது ஆயிலும் கிடையாது, உப்பும் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக தொட்டுக்கலாம். பிபி இருக்கிறவா பயப்படாமல் தொட்டுக்கலாம் இந்த ஊறுகாய். இது போல் செஞ்சு ஒரு பெரிய பாட்டிலில் வச்சுட்டோம்னாக்கா 1 வருஷம் ஆனால் கூட வீணாக போகாது. நல்லா வெயிலில் வச்சு எடுத்து வைக்கணும். 1 வருஷத்துக்கு இது அப்படியே இருக்கும், வீணாகவே போகாது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு இது போல் ஒட்டு மாங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. அது நல்லா 2 தடவை அலம்பிட்டு மேல் தோலை நல்லா சீவிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கலாம். தோல் சீவின மாங்காயை இது போல் கேரட் துருவறதில் வச்சு பெரிய கண்ணில் வச்சு துருவிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காயை ஒரு சின்ன கப்பாக எடுத்து அளந்துக்கலாம். இந்த அளவில் தான் நம்ம வெல்லம் போடணும். அதனால் சின்ன கப்பாக பார்த்து அளந்து வச்சுக்கோங்க. இந்த கப்பில் 3/4 கப்புக்கு இருக்குது இந்த மாங்காய் துருவினது. இந்த மாங்காயை துருவி வச்சுருக்கோம்ல, இது 1 கப்பு மாங்காய்க்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி எடுத்துட்டுருக்கேன், மிளகாப்பொடி. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு காரம் நம்ம பார்த்துன்னு கூட அப்புறமா போட்டுக்கலாம். இது பட்டையும் கிராம்பும். இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ்ஷு. இதை எண்ணெய் அடுப்பு எதுவுமே இல்லாமல் தாளித்து கொட்டுற வேலை எதுவும் கிடையாது. அப்படியே பச்சையாகவே இதை வெயிலில் வச்சு இந்த ஊறுகாயை ரெடி பண்ண போகிறோம். இந்த கப்பில் 3/4 கப்புக்கு இருக்குது. நான் கொஞ்சமாக முதல்ல பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா நிறையா 2-3 மாங்காய் கூட போட்டு பண்ணிக்கலாம். 3/4 கப்பு இருந்ததுனால ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். வேணா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான. எல்லாமே உப்பு வெல்லம்லாம் நம்ம சௌரியம்தான். மிளகாப்பொடி 4 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை. உப்பு காத்துன்னு போட்டுக்கோங்க, வேணுன்னா கூட போட்டுக்கலாம். இந்த மிளகாப்பொடி உப்பு வெல்லம் எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு இந்த எல்லா மாங்காயிலையும் படுற அளவுக்கு நல்லா கலரி கொடுக்கணும். அது ஒன்று தான் வேலை இந்த ஊறுகாயில். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கலரி கொடுத்துட்டுருக்கோம். இந்த மாங்காய் அவ்வளோ புளிப்பு இல்லாதனால கொஞ்சமாக போட்டுருக்கேன். ரொம்ப புளிக்கிற மாங்காவாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கூடவே வெல்லம் போட்டுக்கோங்க. இது திட்டமாக இருக்குது. எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே ஊற வச்சுட்டு நாளைக்கு வெயிலில் வச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு அப்படியே ஊறட்டும். நைட்டு ஃபுல்லாக ஊறின மாங்காயை எடுத்து வெயிலில் வச்சுருந்தேன். 1 நாள் ஃபுல்லாக இது வெயிலில் இருந்தது. அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் உறிஞ்சுட்டு நல்லா ஜாம் மாதிரி ஆகிடுது. ஒரு நாள் வெயிலில் வச்சதே நல்ல திக்காக எடுத்து இதை இன்னும் 1 நாள் வெயிலில் வச்சுட்டு எடுத்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். இதை அப்படியே சாப்பிட்டுடலாம். இப்போ போட்ட உடனே எடுத்து அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கிடையாது. அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, அல்வா மாதிரி. மறுநாளும் இதை போல் வெயிலில் வச்சு ஒரு 2-3 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்தோம்னா 1 வருஷம் ஆனால் கூட வீணாக போகுது. வெயிலில் வச்சுட்டு மறுபடியும் கலரி கொடுக்கணும். அப்போ தான் அடியில் இதே போல் நல்லா கலரிட்டு மறுபடியும் இதே மாதிரி வெயிலில் வச்சுட்டு மேலே சல்லடையை போட்டு மூடிட்டோன்னு நல்லா ஜாம் மாதிரி இருக்கும். தோசைக்கு, தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம்.
1 வருஷம் ஆனால் கூட வீணாக போகாது. நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுன்னா 2-3 மாங்காயை கூட போட்டு பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். மறுபடியும் இதே மாதிரி சல்லடையை போட்டுட்டு வெயிலில் கொண்டு வச்சிடலாம். 3 நாள் இது போல் வெயிலில் வச்சு எடுத்து வச்ச மாங்காய் அது. துளி கூட ஆயில் இல்லாத இந்த ஊறுகாய் அந்த பட்டை கிராம்பு வாசனையோட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்க. உப்பும் ரொம்ப இல்லாதனால தைரியமாக நம்ம தொட்டுக்கலாம். இந்த ஊறுகாய் வித்தியாசமான டேஸ்ட்டில் இனிப்பு புளிப்பு உப்பு உரப்போட சூப்பராக இருந்தது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 2-3 நாள் காய வச்சதை நல்ல ஈரம் இல்லாத கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வருஷத்துக்கு வீணாக போகாது. எனக்கு கொஞ்சமாக தான் வந்தது. இன்னொரு தடவை குழந்தைகள் வரும்போது பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.